கௌசல்நாதம் ஹதரத் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹு தஆலா உலகத்திலே நபிமார்களை தேர்ந்தெடுத்தான். உலகத்தின் ஹிதாயத்திற்காக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யாரும் தனியா நபி ஆயிர முடியாது. நம்மளா இஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நபி ஆயிர முடியாது. நபிமார்களை அல்லாஹ் உலகத்திலே தேர்ந்தெடுத்தான். அதே போல தன்னுடைய உத்தமமான நபிக்கு தோழர்களை சஹாபிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி. இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கும் தன்னுடைய நபியின் தோழமைக்கும் அல்லாஹ் தஆலா சஹாபிகளை தேர்ந்தெடுத்தான். அதே போல அல்லாஹ் தஆலா உலகத்திலே அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷாஉ வ யஹ்தி இலைஹி மன் யுனீப். சில பேரை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான் விலாயத்திற்காக, சில பேருக்கு அதற்கான வழியை அல்லாஹ் காட்டி விடுகிறான். பிறப்பிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கௌசுல் ஆலம் ஹஜ்ரத் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அவர்கள். கலாயிதுல் ஜவாஹிரில் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லும் பொழுது பெருமகனார் சொல்வார், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜாலி ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி. கௌசநாயகம் அவர்களை பற்றி சொல்வார், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜால், ரப்பினுடைய ராஜாளி பறவையான மனிதர்களுக்கு சுல்தானான ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அவர்கள் ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி. அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை அல்ல அவருடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் ஆச்சரியத்திற்கு சொந்தக்காரர் கௌசநாயகம் அவர்கள். அவர்களை பற்றி எழுதும் பொழுது அஜூபத்து ஸமான் என்று சொல்வார்கள். காலத்தின் ஆச்சரியம் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் அவர்கள். அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் மரணமும் மரணத்திற்கு பின்னாலும். இன்றும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 7000 மஸ்ஜித் இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5000 மஸ்ஜிதுகளுக்கு முஹியத்தீன் மஸ்ஜிதின் பேர். காலங்களையும் கடந்து மனித உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமாலி என்று சொல்வார். அபுஜது கணக்குப்படி அலிஃப்னா 1, வேன்னா 2, ஜீம்னா 3, தால்னா 4. இந்த அபுஜது கணக்கு இருக்குது. சில பேர் முகம் பிரகாசிக்கிறது இந்த கணக்கு சில பேருக்கு நல்ல தெரியுது. அதனால இந்த அபுஜது கணக்குப்படி இஷ்க் என்ற வார்த்தை இருக்கிறதே, இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த அந்த வருஷத்தை கணக்கெடுக்கிறார்கள். இஷ்க் ரப்பினுடைய தேட்டத்தில் உலகத்தில் வந்தார். இஷ்க்ங்கிற அந்த ஐனுக்கு இருக்குதே, அந்த ஐனுக்கு 100, ஷீனுக்கு 300, காஃபுக்கு 70. எவ்வளவு ஆச்சுங்க? திருப்பி சொல்லட்டா? ஐனுக்கு 70, ஷீனுக்கு 300, காஃபுக்கு 100. அப்போ 470 நல் முஹியத்தீன் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம் பெற்றவர்கள் 470 பிறந்தாங்க. அபுஜது கணக்குப்படி இஷ்குன்னு எழுதுறாங்க. உலகத்தில் ரப்பினுடைய தேட்டத்தோடு வந்தார். இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தது கமாலில் இறந்தார்கள். கமால் சொல்றேன், ஞாபகம் வச்சு கூட்டிக்கங்க. காஃபுக்கு 20, மீமுக்கு 40. எவ்வளவு ஆச்சுங்க? அலிஃபுக்கு 1, லாமுக்கு 30. 91வது வயசுல வஃபாத்தாகிறார். அவங்க இஷ்கிலே உலகத்திலே வந்தார்கள். ரப்பினுடைய தேட்டத்தோடு அதை நிறைவாக பெற்று உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அதனால்தான் சொல்கிறார்கள், இன்ன பாஸல்லாஹி சுல்தானுர் ரிஜால் ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமால். இஷ்கிலே வந்தார்கள், கமாலில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். மனிதர்களிலே தனிப்பெரும் அந்தஸ்துள்ளவர்களாக ஹஜ்ரத் அப்துல் காதிர் என்றுதான் அவருடைய பெயர். அவங்களுக்கு பேர் அப்துல் காதிர் தான். ஆனால் கிதாபுகளிலே அவர்களை பற்றி எழுதிய சரித்திர நூல்களிலே 200 பெயர்களை எழுதுகிறார்கள். 200 பெயர்களை காரணத்தோடு எழுதுகிறார்கள். பஹ்ரும் பிலா தரஃப், கௌசுல் அக்யாஸ் என்று கிட்டத்தட்ட 200 பெயர்களை காரணத்தோடு எழுதி காட்டுவார். அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். பெருமையானவர்களே, அப்படிப்பட்ட கௌசநாயகத்தை, வலிமார்களின் அரசரை, ரப்பினுடைய தேட்டத்தோடு உலகத்தில் வந்தவர்களை, அதை நிறைவாக பெற்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்த இந்த நாவதாவை பேசுவது இருக்கிறதே, ரப்பினுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை.